உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி அனோன வேண்டிக் கொள்றோம். இந்த எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்கள் வந்து கொடியாமத்துல நிக்கிறோம். கொடியாமத்துல வந்து இன்றைக்கு சித்திரை பருவம் வழியா வந்துட்டு கோயில்ல என்ன செய்யணும். இது வந்து எங்களோட தங்கச்சின்ற கோயில். தங்கச்சின்னு சொன்னா தங்கச்சின்ற அத்தான்ற கோயில், அவன் பரம்பரை கோயில். தான் எல்லாம் கட்டி எல்லாம் செய்திருக்கிறோம். இப்போ கோயில் உள்ளுக்கு போய் காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்போ வந்துட்டு இன்றைக்கு எல்லாம் அந்த குடும்பமாக சேர்ந்து வந்துட்டு சமைச்சு அன்னதானம் கொடுக்கணும். சித்திரப்பருவம் தானே இன்றைக்கு சித்திரப்பருவம் முடிஞ்சோன்னா சித்திரை கஞ்சி மற்றது அன்னதானம் கொடுத்து விரதாரம் வந்தெல்லாம் சாப்பிடுவோம். உள்ளுக்கு வந்து இப்போ நேரமாக வெயில் நடந்துருக்கு ஒரு தேங்காயெல்லாம் திரியை கொடுத்துட்டு வந்துட்டுது. நான் புத்தூர்லேருந்து வந்தபடியாக 2 முறைக்கா போய் நான் ஆக்களை ஏற்றி கொண்டு வந்தேன். நான் முதல்ல ஒருக்கா கொண்டு ராக்கி போட்டு திருப்பி ஒரு செட்டை ஏற்றி கொண்டு வந்துன்றான். இன்றைக்கு 10-11 மணி ஆகிக்கொண்டு இருக்குது. இப்போ நேரம் உள்ளுக்கு வந்து சமையல் வேலை ஆரம்பமாக நடந்து கொண்டு இருக்குது. கூப்பிட்டு கொண்டு இருக்கிறவே என்னென்ன வேலை செய்யணும்னு உள்ளுக்கு போய் பார்ப்போம். எப்பயும் 1 மணி 1:30 ஆகும் நினைக்கிறேன் சமையல்லாம் முடிஞ்சு சாப்பாட்டுக்கு. உள்ளுக்கு போய் நான் உங்களுக்கு கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து அந்த தனிப்பட்ட சொந்த கோயில், தங்காண்ட அத்தாண்ட சொந்த கோயில், முருகன் கோயில். உள்ளுக்கு போய் பார்ப்போம் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவங்க சித்தி அடுத்து இந்த மெக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தங்கச்சி வாங்கி தந்தது. இன்றைய தான் முதல் பாவிச்சிருக்கிறேன். தங்கச்சி வேற பொருளும் வாங்கி தந்தது. நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு வேற பொருள் எல்லாம் வாங்கி தந்தது. மைக் இன்றைக்கு வாங்கி தந்தது. இன்றைக்கு தான் யூஸ் பண்றோம் வீடியோவில். மற்ற பொருட்கள் வந்து காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லி. வாங்க இப்போ போய் பார்ப்போம் கோயில். இது வந்து கோயிலுக்கு உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து முருகன் கோயில். முருகன் கோயில்ல வந்துட்டு இதுல வந்து பிள்ளையார் இந்த பக்கம் மூலஸ்தானத்துல முருகன் இருக்கிறபடியால் இதுல பிள்ளையார் மண்டபம். பிள்ளையார் நேற்று தான் நாங்கள் இந்த பைப்லைன் வேலையெல்லாம் செய்த நாங்கள் ஃபுல்லாக செய்து பைப்லைனில் தண்ணி எடுத்தது. இதுக்கு முன்னாடி தண்ணி வந்து கிணத்துல அள்ளி எடுக்கிறேன். ஓங்குட்டி அகல் சுட போகுது. இது வந்து லக்ஷ்மி. ஓ கால் சுடுது அப்பா என்ன சூடு. பாரம் வாங்கித்தார். அகல்மிகன் வந்து குளப்படை செய்து கொண்டு நிற்கிறார். அது வந்து வைரவர். இதுல வந்து காளி இருக்கு. காளிக்கு வந்து இன்னும் கோயில் கட்டையில. காளிக்கு நாலம்பிரானுக்கு வந்து கோயில் கட்டையில கட்டணும். கால் சுடுது. வருங்காலோட வந்து சுற்றியும் சும்மா சூடு. இல்லை வேறுங்க மணிக்கு வரும் பைரவரும் இதுல இருக்கு. தங்கச்சி அதுல நிக்கிறா. லைவ் வீடியோ விட்டுக்கோ நிக்கிறா. ஆள் வந்தெல்லாம் கருத்து போச்சு நீச்சு. ஊருக்கு வந்தவொடனே ஒரு ஆக்கலாம் மாறிட்டு அங்க நிக்கிறேன். இல்ல வெட்ட போறீங்களோ? வெட்டுங்கோ. உள்ளுக்கு எங்க அப்பா இருக்கிறார். மோதகம் பிடிக்கிறார் அப்பா. எங்க அம்மா எல்லாமே அம்மா வட்டி போட்டீங்களா? எல்லாம் டக்கு டக்குன்னு வந்து வெட்டினே பச்சை மிளகா மட்டும்தான். ஹாய் என்ன செய்றீங்க? அங்கால சும்மா வெட்டி வேலை செய்கிறா. அவிச்ச உருளைக்கிழங்கு உரிச்சு கொண்டு இருக்கிறா. அங்கால இதில் வந்து சோறு விளைஞ்சி கொண்டு இருக்குது. இது வந்து மடப்பள்ளி. எல்லாம் கோயில் சமையல் வேலை நடக்குது. எல்லாம் குப்பையா தான் இருக்கும்.
ஆகுண்டே தள்ளிடுவோம் கட்டி போட்டு போ புதைப்போமே நாங்கள் மண்ணை புதைப்போமே புதைப்போம் பின்னால வார சமையல் எல்லாம் முடிஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மோதகம் மதிக்குது இப்போ வந்து நவீன முறையில் மோதகம் மதிக்கிற அப்படித்தான் கோயிலுக்கு அப்படியே இல்லை கொழுக்கட்டையில் வச்சு வச்சுக்கிறீங்க மிச்சம் அது சாமி படைக்கும் மிச்சம் சாமி படைக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் வடை சுட்டு கொண்டு இருக்குது நீங்கள் நான் வடை அறிஞ்சுறீங்களா இல்லாட்டி எனக்கு என்ன கண்டு ஐசன் கார்டு போடுவாமா பிள்ளை சரியான கவலை என்னன்னா தான் நீங்கள் வந்து கருத்து போனேன்ண்டு அது எடுங்கோ எடுக்க போறோம் ரைட்டு இஞ்சாலம்மா அது கேட்க வந்துச்சியா இவதான் மீனாக்கா எங்கட அம்மா ஒரு நாளும் கண்டுக்க மாட்டீங்க வடிவா பாருங்கோ நிறுவன மாமி அம்மா தெரியாது இவ்வளோ நான் காட்டுறேன் நாங்கள் இதெல்லாம் பாயாசம் கறியெல்லாம் வச்சு வச்சிருக்கு சோறு யாரோ பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணி வச்சிருக்கு ஐயா வந்தா சரி ஐயாக்க தான் பே பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஐயா வந்துட்டார் என்ன செய்றீங்கள் வைக்கட்டும் பட்டு ஓ சைட்டாக வச்சுடுங்க எல்லா சாமிக்கும் ஒரு பட்டு வைக்கட்டும் விஜய் சூடு அதில் ஒரு சுவாமி இருக்கு அம்மா இன்னும் சூடப்பா தீ குளிக்கிறோமா நாங்கள் தீ குளிக்கிறோம் டேக்கு ஐயோ அது நல்ல கடவுள் சாமி நல்ல பக்கம் தரும் நேற்று முள்ளா தீ குளிச்ச நாங்கள் இதுக்காரண்டு சுற்றி வாங்க இது வந்து காளி அம்மா கருப்பை வைக்கும் அம்மா இந்த வீட்டு போய் சூடாப்பா அது வயிறு வேறு இப்படி பொண்ணில் கணிப்போம் அம்மா அப்பா அக்கெல்லாம் பசியில் இருக்கணும் அக்கள் மஞ்சள் இங்கே வயிறு இருக்கு ரைட் அவ்வளோ தான் சுவாமி நீ உள்ளுக்கு கொடுத்தா சரி போல இது இந்த தம்ப பிள்ளையார் கொண்டு வைங்கோ இந்த தம்ப பிள்ளையார்
ஃபர்ஸ்ட் அப்புறம் மோதம் வடை எல்லாம் கொண்டு வா. शंभोभद्राय नमः ओं गां स्कन्दपूर्वजाय नमः ओं गां एकदन्धाय नमः ओं गां ऋतुर्वजाय नमः ओं गां यमाङ्गाय नमः ओं गां सर्वभूतनाय नमः ओं गां वीरहद्दिविनाशकाय मूलाधार गणपतये स्वाहा नानाविधपरिमलवत्तां भवयामि उत्तान्न नानीगतवन्दर्पूर्णनिराजनम् आरामयादोम् கட்டி அடைவாகத்தான் வாழ்ந்து தவறாமல் ஒன்றுதான் இருந்தார் அது பார்த்து எல்லோரும் அந்த நோன்பைத்தான் இருந்தார் அது பார்த்து ஆனபடி வாழ்ந்து ஆண்டு நூறான பிந்து சிக்கே அனுப்பினார்கள் குற்றமில்லை இருவரையும் இன்னும் தான் பிறக்க வேணும் புத்திரர் இதமாகத்தான் கேட்க போல் விரும்பி போல் அன்னம் முதியாமல் வாழியவே உலோகமெல்லாம் பொருந்தி மிக வாழியவே எல்லோரும் நன்றாக இனிதாக வாழியவே சித்திர புத்தினராசிமானும் வாழியவே பொன்னிலெழுத்தாணி உடன் புத்தகம் வாழியவே நலத்துள்ள மாந்தர் நெடுங்காலம் வாழியவே அமராவதி கரமுத்திற்கு ஸ்தம்பம்
அதனால் வாங்க மாட்டீங்க. ஓ ஐயா போட்டும் சாப்பிட